ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உபாகமம் 28:8. அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் வங்கிகள் இல்லை. இன்று இருப்பது போல கிரெடிட் கார்டுகளும் இருந்தது இல்லை. அவர்கள் தங்களுடைய சேமிப்புகளை எல்லாம் களஞ்சியங்களில் சேர்த்து வைத்தார்கள். இயேசுவின் வாழ்க்கையிலே அவரே மாபெரும் களஞ்சியமாய் இருந்தார். எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய தெய்வீக சுகம் அவரில் நிரம்பி இருந்தது. தேவையுள்ள மக்களுடைய தேவைகளை உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சந்தித்தார். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பீர்களானால் உங்களுக்குள்ளே கிறிஸ்துவாகிய களஞ்சியம் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவராகிய களஞ்சியமும் இருக்கிறது. இம்மைக்கும் மறுமைக்கும் தேவையான அனைத்தும் அந்த களஞ்சியங்களில் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபிப்பீர்களோ, ஊழியம் செய்வீர்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் களஞ்சியம் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். உங்கள் களஞ்சியங்கள் எப்போது நிரம்பி இருக்க உங்க பொருளாலும் உங்கள் எல்லா விளைவின் முதல் பலனினாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். தேவ பிள்ளைகளே, உங்கள் களஞ்சியங்கள் கர்த்தருக்கு பயன்படட்டும். உங்கள் களஞ்சியங்களிலும் பண்டக சாலையிலும் தானியம் குறைவதில்லை, திராட்சை ரசமும் பாலும் தேனும் வற்றி போவதும் இல்லை. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் நிரம்பி வழியும். இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமான மாதமாக அமைவதாக. நாம் ஜெபிப்போம். மகா கிருபையும் மற்றெல்லா இரக்கமும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான மாதத்தின் முதல் நாளுக்காய் இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, கடந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்தி வந்த உங்க கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம். தேவனே, கடந்த மாதத்தில் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களுக்காகவும் மகிழ்ச்சியான தருணங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேதனைகளும் துயரங்களும் எங்களை தாக்கிய நேரங்களில் எங்களை ஆற்றி தேற்றி திடப்படுத்தபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தேவனே, இந்த புதிய மாதத்திலும் எங்கள் தேவைகளை விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் வைத்திருக்கின்ற நன்மைகளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, வியாதியா இருக்கிற எங்களுடைய குடும்பத்தார், உறவினர்கள், நண்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் சுகம் தந்து பரிசுத்தமான தீர்க்காயுசுடன் வாழ இரக்கம் செய்யுங்க. கர்த்தாவே, ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள் வாய்க்க பண்ணவும், விவசாயம் வியாபாரத்தில் மேன்மை அடையவும், விளைச்சல்கள் பெருகவும், களஞ்சியங்கள் நிரம்பவும், வருமானம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலும் உமக்கு பிரியமானதை செய்ய உங்க நல்ல ஆவி எங்களை செம்மையான வழியில் நடத்துவாராக. நாங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உமக்கு பிரியமான வழியில் நடக்கவும், நீர் பயன்படுத்தும் பாத்திரமாக வாழவும் எங்களை பயன்படுத்துங்க. ஆண்டவரே, பள்ளி கல்லூரிகளில் படிக்கிற பிள்ளைகள் உங்கள் ஞானத்தால் நிரப்பப்படவும், தீய இச்சைகளுக்கும் தீய பழக்க வழக்கங்களுக்கும் விலக்கி காக்கப்படவும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும், பிரசவத்தை எதிர்நோக்கி இருக்கும் பெண்களுக்கு பயங்கள் பலவீனங்கள் நீங்கி சுகப்பிரசவம் உண்டாகவும், நெடுங்காலமாய் பிள்ளைக்காக ஏகத்தோடு காத்திருப்பவர்களுக்கு கர்த்தர் இறங்கி ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாக்கவும், பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் பிறந்த நாளை காண்கிறவர்கள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களையும், திருமணத்தில் இணைக்கப்படுகிறவர்களையும் சந்தோஷமும் சமாதானமுமான நிறைவான நன்மைகளால் நிரப்பி ஆசீர்வதிங்க. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு உங்க வழிகாட்டலும் பாதுகாப்பும் தர வேண்டுமாயும், ஆட்சியாளர்கள் உண்மையும் உத்தமமாய் நேர்மையுமாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம். ஊழியர்கள், மிஷினரிகள் ஆத்மாதாய பணியில் கர்த்தருக்கு பிரியமான வழியில் செயல்படவும், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படவும், எதிர்ப்பின் மத்தியிலும் ஞானமாய் பரிசுத்தமாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்திற்கு பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.